ஹாய் ஹலோ வெல்கம் டு காமர்ஸ் கிளாரிஃபைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பிஆர்எஸில் நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 12 பேஜ் நம்பர் 6.26லேருந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 12 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சம்குள்ளே போயிடலாம். ப்ரிப்பேர் அ பேங்க் reconciliation statement from the following particulars. பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஸோ பாஸ்புக் பேலன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க 10,000. நம்ம வந்து கேஷ் புக் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கேஷ் புக் பேலன்ஸ் வந்து ஆன்சர் 16,980 வரணும். ஸோ பாஸ்புக் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்புக் பேலன்ஸ் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. கேஷ் புக் வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். கேஷ் புக் வந்து நம்மளோட டார்கெட் இல்லையா, அதுதான் நம்மளோட ஆன்சராக வரணும். ஸோ அதுலேருந்து தான் அதுதான் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸும் அதில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கும் கேஷ் புக்கும் ஈக்குவல் ஆகணும். ஓகேயா, ஈக்குவல் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோயிங் ரீசன்ஸ்னால இது மாதிரி இருக்கிறனால கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் ஈக்குவல் ஆகலை. ஸோ நம்ம அந்த ரீசனை தான் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே, டார்கெட் வந்து கேஷ் புக்கில் என்ன இம்பேக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம பாஸ்புக்கில் வந்து ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஏ என்னென்னு வாசிச்சிடலாம். செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நோ என்ட்ரி வாஸ் பாஸ்ட் இன் கேஷ் புக்கு. கேஷ் புக்கில் எந்த என்ட்ரியுமே போடவே இல்லையாம். 500க்கான என்ட்ரியே போடல. டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா பேங்க்கில் செக்கை டெபாசிட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. என்ன நம்ம இப்போ என்ன சொன்னோம், பாஸ்புக் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். அப்போ இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அவுட்ரு காலமில் டேரெக்டாக 10,000 அமௌண்ட்டு. ஓகே, ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் முடிச்சுட்டு ஃபஸ்ட் என்ட்ரியில் பாருங்கள், நம்ம பாஸ்புக் பேலன்ஸ் ஓப்பனிங்காக இருந்ததுன்னா நம்மளோட ஃபுல் டார்கெட்டும் எங்கே இருக்கும், கேஷ் புக்கில். அப்போ கேஷ் புக் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ்னால் கேஷ் புக் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட் என்ட்ரியில் பார்க்கணும். செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நோ என்ட்ரி வாஸ் பாஸ்ட் இன் கேஷ் புக். கேஷ் புக்கில் என்ட்ரியே போடல, 500க்கான என்ட்ரியே போடல. அப்போ கேஷ் புக்கோட பேலன்ஸ் எப்படி இருக்கும், டவுனாக இருக்கும் இல்லையா, 500 இல்லாமல் இருக்கும். ஏன்னா 500க்கு என்ட்ரி போடலை. ஓகே, அண்டர்ஸ்டேட்டடாக இருக்கும். அப்போ பாஸ்புக்கையும் நம்ம என்ன பண்ணணும், பாஸ்புக்கையும் ரெடியூஸ் பண்ணணும். பாஸ்புக்கில் பேலன்ஸ் என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ரெடியூஸ். அப்போ ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணுறோம், கேஷ் புக்கில் என்ட்ரியே போடலை. ஏன்னா டார்கெட் வந்து கேஷ் புக் தான், ஃபுல் ஃபோக்கஸ் வந்து கேஷ் புக் தான். கேஷ் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது தான் என்ட்ரியை படித்து பார்த்து பண்ணிவிட்டு அதில் 500 போடலை அப்படிங்கிறதுனால கம்மியாக இருக்குது அதோட பேலன்ஸ். அப்படிங்கிறனால பாஸ்புக்கையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ 500 ரெடியூஸ் பண்ணிடலாமா. ஸோ அடிஷன் மேலே இருக்கிறதுலாம் சில ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணணும் சில ஐட்டம்ஸ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நோ என்ட்ரி வாஸ் மேட் இன் கேஷ் புக். செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நோ இன் கேஷ் புக். ஷார்ட்டாக சிபின்னு போட்டுக்கிறேன். ஓகே, 500 rupees இன்னர் காலமில் 500 மைனஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பி, செக் ரிசீவ்டு பட் நாட் சென்ட் டு பேங்க். செக் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் பட் பேங்க்குக்கு சென்ட் பண்ணல, 1,200. இப்போ இதில் வந்து கேஷ் புக் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. செக்கு ரிசீவ்டு ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம கேஷ் புக் என்ன பண்ணுவோம், 1,200 வந்த மாதிரி காமிச்சிரும். யாராச்சும் நம்ம கையில் செக்கை கொண்டு வந்து கொடுத்தாலே அது என்னன்னு நினச்சிருவோம், பணம் கைக்கு வந்துருச்சு 1,200. அது பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோமோ, பணம் கிரெடிட் ஆகுது, அதெல்லாம் அப்புறம். செக்கு ரிசீவ் ஆனோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டுருவோம். அப்போ கேஷ் புக் பேலன்ஸை நம்ம என்ன பண்ணிடுவோம், கைக்கு செக்கு வந்தோடனே இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் 1,200க்கு. அப்போ செக் புக்கு ரிசீவ் ஆனோடனே கேஷ் புக்கு செக்கு கையில் ரிசீவ் ஆனோடனே கேஷ் புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பாஸ்புக் பேலன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ செகண்ட் என்ட்ரி வந்து ப்ளஸ் எவ்வளோ, 1,200. ஓகே, ஸோ என்ட்ரி என்னது, செக் ரிசீவ் பட் நாட் சென்ட் டு பேங்க். செக் ரிசீவ்ட் பட் நாட் சென்ட் டு bank. How much, 1,200. Next C, credit side of bank column cast short ₹200. short அப்படின்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எவ்வளோக்கு, 200. credit side of bank column. பேங்க் காலம் எதில் வரும், கேஷ் புக்கில். ஸோ கேஷ் புக்கில் பேங்க் காலமில் கிரெடிட் சைடு 200 கம்மியாக இருக்கான். ஓகேங்களா, அப்போ சி என்ட்ரி. ஸோ எது அண்டர் கேஸ்டடாக இருக்குது, கிரெடிட் சைடு. அப்போ கேஷ் புக்கில் எப்படி இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ கேஷ் புக்கில் 200 ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம பாஸ்புக் பேலன்ஸையும் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேயா, அப்போ 200 இன்க்ரீஸ் பண்ணணும். கிரெடிட் சைட்
bank column cast short rupees 200. Next, so D entry, insurance premium paid directly by the bank under standing instruction rupees 600. 600 பேங்க்லேருந்து டேரெக்டாக பே ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்கே கேஷ் புக்கில் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கணும். கேஷ் புக்கிலேருந்து நமக்கு பே ஆனதே தெரியாது. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கனால டேரெக்டாக பேங்க்லேருந்து டெபிட் ஆகிடுச்சு. நமக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகமே இல்லை. அப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், 600 பணம் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்போம் கேஷ் புக்கில். பட் ஆனால் பாஸ்புக்கில் இல்லை. அப்போ கேஷ் புக்கில் பேலன்ஸ் 600 ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பாஸ்புக்கையும் என்ன பண்ணணும், கேஷ் புக்கை பொறுத்தே நம்ம பாஸ்புக்லேயும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 600 we have to add. ஓகேயா, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு டைரக்ட்லி. ஸோ ப்ரீமியம் பெய்டு பை பேங்க். பேங்க்லேயே வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா பேங்க்லேருந்து டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிடும். ஸோ அதனால் அதை ப்ளஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேங்க் சார்ஜஸ் என்டர் ட்வைஸ் இன் கேஷ் புக் rupees 20. பேங்க் சார்ஜஸ், பேங்க்கில் நம்ம எஸ்எம்எஸ் சார்ஜஸ் ஏதோ ஒன்று டெபிட் பண்ணுறாங்களே, அது வந்து 2 தடவை கேஷ் புக்கில் நம்ம என்டர் பண்ணிட்டோம். தப்பாக என்டர் பண்ணிட்டோம். ஒரு தடவை தான் என்டர் பண்ணணும், ஒரு தடவை தான் சார்ஜ் பிடிச்சிருக்காங்க. பட் நம்ம வந்து 2 times என்டர் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகிடுச்சு, பேங்க்கில் கேஷ் புக்கில் எங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள், கேஷ் புக்கில் நம்ம தப்பாக என்டர் பண்ணிட்டோம். அப்போ -20 அண்டர்ஸ்டேட் பண்ணிட்டோம், கம்மியாக குறைச்சி போட்டுட்டோம் கேஷ் புக்கை. அப்போ கேஷ் புக் பேலன்ஸை நம்ம 20 தெரியாமல் ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா அதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு பாஸ்புக்கையும் ரெடியூஸ் பண்ணணும், -20. ஓகேயா, ஸோ பேங்க் சார்ஜஸ் என்டர் ட்வைஸ் இன் கேஷ் புக் rupees 20. ஓகேயா, ரெடியூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வரைக்கும் போட்டோமா. எஃப், செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் டு பேங்க் ஃபார் பேமெண்ட் ₹500. செக்கு நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணல, அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை பேங்க்கில் கொண்டு போய். நம்ம செக்கை இஷ்யூ பண்ணோன்னே என்ன பண்ணிவிடுவோம், செக்கை கொடுத்தாச்சு அப்படின்னாலே கேஷ் புக்கில் ரெடியூஸ் பண்ணிடுவோம். கேஷ் புக்கில் 500 கொடுத்துட்டோம், செக்கு கையை விட்டு போயிடுச்சுனோடனே பணம் போன மாதிரி போட்டுருவோம். பட் அவங்க வந்து பேங்க்கில் வந்து அதை ப்ரெசென்ட்டே பண்ணல. பட் கேஷ் புக் பேலன்ஸை நம்ம என்ன பண்ணிடுறோம், ரெடியூஸ் பண்ணிடுறோம் 500ஆல். அப்போ கேஷ் புக் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா பாஸ்புக் பேலன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். அப்போ தான் 2 ஈக்குவல் ஆகும். மேம் அவங்க இன்னும் பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை, அது நம்ம கவலையே இல்லை. நம்ம கண்டுபிடிக்க சொன்னது கேஷ் புக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கேஷ் புக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 500 செக்கு கொடுத்தோன்னே கம்மி பண்ணனால பாஸ்புக்லேயும் என்ன பண்ணணும், 500 மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ -500 செக் இஷ்யூடு பை அஸ் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். அவங்க கொண்டு போய் செக்கை பே பண்ணுறதுக்கு ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை பேங்க்கில். ஸோ ₹500. நெக்ஸ்ட் ஐட்டம், செக் ரிசீவ்ட் என்டர் ட்வைஸ் இன் கேஷ் புக் ₹1000. நம்ம செக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம். செக்கு ரிசீவ் ஆனோடனே நம்ம கேஷ் புக்கில் என்ட்ரி போடுவோம் 1000. பட் ட்வைஸ் 2 தடவை போட்டோமா, 2 தடவை போட்டோம் அப்படின்னா என்னாச்சு, ஓவர் ஸ்டேட் ஆகிடுச்சு. கேஷ் புக் வந்து ஓவர் ஸ்டேட்டட் பை 1000. ஓகே, ஸோ அப்போ ஓவர் ஸ்டேட்டட் அப்படின்னா பாஸ்புக்கையும் 1000ஆல் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ₹1000 இன்க்ரீஸு. செக் ரிசீவ்டு entered twice, so overstated by 1000. Last entry, bills discounted, dishonored, not recorded in cash book. bills discounted, dishonored. முதல்ல bills discounted அப்படின்னா என்ன தெரியும், bill of exchangeல ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். bill of exchangeனா என்ன, discounting of billsனா என்ன அப்படின்னு. அது பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வீடியோ பாருங்கள். ஸோ பில்ஸ் டிஸ்கவுண்டட்னா என்னென்னு தெரியும். ஸோ இஷ்யூ பண்ண பில்ஸ் வந்து டிஸானர் ஆகிடுச்சான், டிஸ்கவுண்ட் பண்ண பில்ஸ் வந்து டிஸானர் ஆகிடுச்சான். அது வந்து கேஷ் புக்கில் ரெக்கார்டே பண்ணலையாம். ஆனால் கேஷ் புக்கில் என்ன பண்ணணும், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். 5000 டிஸானர்ட் அப்படின்னா அது வந்து மைனஸ் ஆனதே நமக்கு தெரியல. ஸோ அப்போ ஹெச் 5000 இருக்குது, நம்ம கேஷ் புக்கில் இருக்குன்னே நம்ம நினச்சிட்ருக்கோம் 5000 பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் இது வந்து இல்லை. அப்போ பாஸ்புக் பேலன்ஸையும் என்ன பண்ணணும், பாஸ்புக் பேலன்ஸையும் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்சுவலி டிஸானர் ஆகிடுச்சு. பட் டிஸானர் ஆனது நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். கேஷ் புக்கு தானே ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதனால் நாட் ரெக்கார்டட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ 5000 இன்க்ரீஸு அப்படின்னு காட்டுறோம். ஸோ நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக்கு. பில்ஸ் டிஸ்கவுண்டட் டிஸானர்ட், நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக்கு ₹5000. ஸோ டோட்டல் செக் பண்ணிடலாம். டோட்டல் வந்து 8000. ஸோ 10,000 + 8,000 18,000 - 1020.
minus 1020. So answer 16,980. So as per என்னது கேஷ் புக் நம்ம பாஸ்புக் பேலன்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணோமா. ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வச்சு ஓப்பன் பண்ணோம். நமக்கு ஆன்சர் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கிடச்சிடுச்சு. ஆன்சர் 16,980. ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஃபார்மேட்டும் மக்கப் பண்ணவே இல்லை. டேரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் அவுட் பண்ணி இந்த இதை மனசில் வச்சுட்டு நம்மளாம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களே வந்து சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.